உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். இங்கே பாரு, நம்ம நாட்டில் பாலை எப்படிலாம் வேஸ்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு. சரிண்ணே, இப்போ வேஸ்ட் பண்ணுறதுனால என்ன ஆயிருப்போகுது? அவங்க காசு போட்டு வாங்குறாங்க, அவங்களோட சந்தோஷம் அதில் தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? வேஸ்ட் பண்ணுறதுனால என்ன ஆயிரப்போகுது? அவங்க சந்தோஷமா? இன்றைக்கி இந்தியாவில் 52 கோடி பேர் ஊட்டச்சத்து இல்லாமல் கிடைச்சதை எதையோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறையா குழந்தைங்க ஊட்டச்சத்து குறைபாடோடு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பாக இருக்குல்ல. சரி, இப்போ இவங்க வேஸ்ட் பண்ணுறதை நம்ம நிறுத்திட்டோம், அவங்களுக்குலாம் பால் போய் சேர்ந்துருமா? ஆமாம், சேர்ந்துரும்ல. இந்தியாவில் பால் உற்பத்தியில் 2வது இடத்துல இருக்கிறோம். அதிகமாக உலகத்திலே பால் உற்பத்தி பண்ணுறோம். 25,000 கோடி லிட்டர் உற்பத்தி பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது இவ்வளோ பால் இருக்குது. ஒரு ஆளுக்கு 300 ml ஒரு நாளைக்கு இருந்தால் போதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் 500 ml நம்மள்ட்ட 1/2 லிட்டருக்கு தேவையான பால் இருக்குது ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் கேட்குற கேள்வி இதுக்கு பொருந்துதா? அப்போ எதனால் இத்தனை கோடி பேர் பால் கூட கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க? அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல்ல இப்போ இவ்வளோ பால் இருந்து ஏன் இவங்களுக்குலாம் போய் சேரலைன்னா அவங்க வாங்க முடியாத விலை தான் காரணம். இப்போ ஒரு ஆளுக்கு பால் தேவைப்படுது அப்படின்னா, ஒரு வீட்டில் ஒரு 4 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க 1 லிட்டர் வாங்குவாங்களா? மாதம் 2,000 ரூபா ஆகுமா? இப்போது ஒரு 15,000 ரூபா 20,000 ரூபா சம்பாதிக்கிறவங்க பாலுக்குன்னே கிட்டத்தட்ட 2,000 ரூபா 2,500 ரூபா மாதம் ஒதுக்கணும். அப்படி இருக்கும்போது மற்ற மளிகை சாமான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஒதுக்க முடியாவும் நிறைய பேர் இருப்பாங்கல்ல. அதனால தான் அவங்களால பால் வாங்க முடியல. அப்போது விலை தான் பிரச்சனை அப்படின்னா கவர்மெண்ட் பால் ரேட்டெல்லாம் கம்மி பண்ணலாம்ல? சரிண்ணே, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கவர்மெண்ட் பால் விலையை குறைச்சிட்றாங்க, மக்கள் பயனடைவாங்க. ஆனால் இந்த பாலை நம்பியே பால் உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயிங்க இருப்பாங்கல்ல, அவங்களுடைய வருமானமே அதை நம்பி தான் இருக்கும். அது குறைஞ்சிருச்சுன்னா அவங்க எப்படி உற்பத்தி பண்ணுவாங்க? விவசாயம் மாதிரி அப்புறம் மாடு வளர்க்குறதையும் விட்டுருவாங்கல்ல. விவசாயிகள் பற்றி அவங்களுக்கு சந்திக்கிற நஷ்டங்கள் பற்றி சொல்கிறது சரிதான். ஆனால் விவசாயிகள்கிட்ட பால் வாங்குறவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க விவசாயிகள்கிட்ட கம்மி ரேட்டுக்கு வாங்கிட்டு விற்கும்போது அதிக ரேட்டுக்குள்ள விற்கிறாங்க. அதுக்கு நீங்கள் அப்படி கேட்கணும். இப்போ நம்ம இந்தியாவில் இந்த ஃப்ரீ மார்க்கெட் எக்கனாமி அப்படின்னு சொல்லி இருக்குது. பால் உற்பத்தி பண்ணுறாங்கன்னா அந்த பாலுக்கான விலையர் நிர்ணயம் பண்ணுறது அந்த ப்ரைவேட் கையில் தான் நம்ம கொடுத்துருக்குறோம். அவங்க ஒரு 4 ஃபேக்டரை வச்சு தான் அந்த விலையை நிர்ணயம் பண்ணுறாங்க. பாலோடைய கொழுப்பு சத்து எவ்வளோ இருக்குது, அதில் சத்துக்கள் எவ்வளோ இருக்குது. இப்போ நம்ம ஆரஞ்சு கலர் பால், பச்சை கலர் பால் இதெல்லாம் சொல்லுவோம்ல, அதோடைய தரத்துக்கு தகுந்த மாதிரி விலை நிர்ணயம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அந்த தீவனம் உற்பத்தி பண்ணுறது, பால் உற்பத்திக்கான காஸ்ட் இருக்குல்ல, முதலீடு பண்ணுவோமே அந்த காஸ்ட்டு. அப்புறம் மேஜராக இருக்கிறது இந்த டிரான்ஸ்போர்ட்டு தான். டிரான்ஸ்போர்ட்டுக்கு பெட்ரோல் விலை, டீசல் விலை இதெல்லாம் ஏறுது. அந்த மாதிரி விஷயங்கள் இந்த ஃபேக்ட்ரி எல்லாமே எங்கே வருதுன்னா இந்த பாலுடைய பேசிக் விலை நிர்ணயத்தில் தான் வருது. இதை நிர்ணயம் பண்ணுறது தனியார் கம்பெனி. அவங்களுடைய முதலீடு எவ்வளோ, லாபம் எவ்வளோ, அதுக்கு தகுந்த மாதிரி விலையை அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ ப்ரைவேட் பால் ரேட்டை அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் அதில் தலையிடவே முடியாதா? ஏன் இவ்வளோ ரேட் ஏற்றுறீங்க, இவ்வளோ கம்மியாக ஏற்றுங்க அப்படின்னு சொல்ல முடியாதா? சொல்ல முடியாதுண்ணே. ஏன்னா ஃப்ரீ மார்க்கெட் எக்கனாமி அப்படின்னா அப்படி தான். இப்போ அவங்களுடைய முதலீடு, ஏன்னா கவர்மெண்ட் அவங்கள்ட்ட காசு கொடுக்கல, அவங்களுடைய கை காசு தான் போடுறாங்க. அவங்களுடைய முதலீடு எவ்வளவோ அவங்களுக்கு தேவையான காசை அவங்க தான் எடுத்துக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கவர்மெண்ட்டே தலையிடல அப்படின்னு சொல்ல முடியாது. ஆவின் அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சுருக்காங்கல்ல. ஆமாம், கவர்மெண்ட்டில் ஆவின் இருக்குது. இப்போ கவர்மெண்ட்டில் தான் ஆவின்கான ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆவினுக்கு 1 லிட்டர் 40 ரூபான்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ மற்ற கம்பெனிலாம் ப்ரைவேட் கம்பெனிலாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க ரொம்ப எக்ஸஸாலாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இப்போ அவங்க ஒரு 70 ரூபா வைக்கிறாங்க லிட்டருக்கு அப்படின்னா அவ்வளோதான் வைக்க முடியும். ஏன் அப்படின்னா இப்போ 70 ரூபாய்க்கு மேலே ஒரு 100 ரூபா அந்த மாதிரிலாம் வச்சாங்கன்னா எல்லாருமே ஆவினுக்கு வந்துடும் பால் வாங்குறதுக்கு. அங்கே பாதிக்கப்படும். ஸோ அதே மாதிரியே கம்மியாக வச்சாலும் அவங்களுடைய அந்த லாபம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும். இப்போ ரெண்டுமே இல்லாமல் மார்க்கெட்டே அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணும். அதனால தான் ஃப்ரீ மார்க்கெட் எக்கனாமி அப்படின்னு சொல்கிறாங்க. மார்க்கெட்டே ஃபிக்ஸ் பண்ணி இவ்வளோ தான் ரேட்டு, இதுக்கு மேலேயும் போகக்கூடாது கீழேயும் போகக்கூடாது அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணுது. ஒருவேளை ஆவின் இல்லை, இந்த இடத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆவின் அப்படிங்கிற ஒரு கூட்டுறவு நிறுவனத்தை நடத்தலை அப்படின்னா நீங்கள் சொல்கிறது நடக்கலாம். ப்ரைவேட்டே அவங்களுக்கு லாப நோக்கத்தில் செயல்பட்டு போகலாம். ஆனால் இங்கே ஆவின் இருக்கனால அதன் அடிப்படையில் தான் அவங்க வச்சாகணும். அது மட்டும் இல்லாமல் நான் முன்ன சொன்ன மாதிரி இந்தியாவில் சராசரியாக ஒரு ஆளுக்கு 500 ml, அதாவது 1/2 லிட்டர் கிடைக்கிற மாதிரி பால் இருக்குது, லிக்யூடிட்டி பால் இருக்குது. ஆனால் இந்த ப்ரைவேட் கம்பெனிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மள்ட்ட அந்த லிக்யூடிட்டி பாலை வாங்கிக்கிட்டு மேக்ஸிமம் எங்கே சப்ளை பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றுவாங்க இல்லையா, சீஸு, பட்டரு, ஐஸ்கிரீம்ஸு, இந்த மாதிரி ஃபேக்ட்ரிக்கு அந்த பால்லாம் போயிடும். ஸோ அந்த பால்லாம் அங்கே போயிடுறதுனால தேவை இங்கே லிக்யூடிட்டி பால் அப்படிங்கிறது ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்காம போகுது. பணக்காரங்க தான் இப்போ சீஸு, பட்டரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்குவாங்க. ஏழை எளிய மக்கள் சாதாரண பால் தான் வாங்குவாங்க. இப்போது அந்த லிக்யூடிட்டி பாலை இங்கே ஷார்ட்டேஜ் ஆகிறதுனால தான் இதோடைய ரேட்டு அதிகமாகுது. அதே போலவே அங்கே மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் மாற்றுறாங்கல்ல, அதுக்காகக்கூடிய காஸ்ட்டையும் இந்த நார்மலாக இருக்கக்கூடிய பாலில் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த பால் ரேட் அதிகமாக இருக்குது. அதனால தான் இன்னுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களால் வாங்க முடியாத அளவுக்கு இருக்குது.
இப்போ ப்ரைவேட்லாம் இப்படி பண்ணுறதுனால நாளைக்கே எல்லோரும் ஒன்று சேர்ந்து ரேட்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி நின்னாங்கன்னா, இப்போ கொரோனா மாதிரி ஏதாவது ஒரு எமர்ஜென்சி டைம் வருது, அந்த டைமில் வந்து பால் நிறைய பேருக்கு தேவைப்படும். அப்போ அந்த டைமில் பால் கிடைக்காம போகிறதுக்கோ இல்லை பால் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்குல்ல. அந்த மாதிரி எமர்ஜென்சி டைம்லாம் கவர்மெண்ட் கண்ட்ரோல் எடுத்துக்குவாங்கண்ணா. ஏன்னா அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கு, அது கீழே தான் பால் அப்படிங்கிறது வருது இல்லை. ஸோ சிசிஏ அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அதே போலவே நம்ம கன்சியூமர் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி இருக்குல்ல, ஸோ அவங்க வந்து இதை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கூட்டு சதி பண்ணுறாங்க, இந்த லாப நோக்கத்துக்காக ஏதாச்சும் பண்ணுறாங்க அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு ஃபைன் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ஆவின் கவர்மெண்ட்டோட பால்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டுக்கு வந்து கம்மியாக இருக்குது, ஆனால் ப்ரைவேட் வந்து அதிகமாக இருக்குது. கவர்மெண்ட்டால் மட்டும் எப்படி கம்மியாக கொடுக்க முடியுது? கவர்மெண்ட் கம்மியாக கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து விவசாயிகள்கிட்டருந்தே கம்மியாக தான் வாங்குறாங்க. இப்போ உங்களுக்கு கேள்வி வந்ததுன்னா, விவசாயிங்க கம்மியாக தான் வாங்குறாங்கன்னா அவங்க ப்ரைவேட் ஊற்றாமல் எதுக்கு ஆவின்ட்ட ஊற்றுறாங்கன்னு சொல்லி. ஆவின் வந்து லாப நோக்கத்தில் செயல்படுற ஒரு நிறுவனமே கிடையாது. அவங்களே வருஷத்துக்கு 140 கோடி ரூபா நஷ்டத்தில் தான் செயல்பட்டு இருக்குது. இருந்தாலுமே விவசாயிகள்கிட்ட எப்பயுமே ஒரே ரேட்டுக்கு, இப்போ மழை காலத்தில் பார்த்தாக்கா அதிகமாக பால் உற்பத்தி ஆகும், இதுவே வெயில் காலத்தில் பால் உற்பத்தி கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்றத்தாழ்வுலாம் இருக்கும்ல. ப்ரைவேட்டாக இருந்ததுன்னா பால் அதிகமாக இருக்கும்போது ரேட்டு கம்மியாக பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் இல்லாமல் எப்பயுமே ஃபிக்ஸ்டாக இருக்கனால தான் ஆவின்களை பால் ஊற்றுறாங்க. ஆவினுமே இருந்தாலும் நஷ்டத்தில் தான் செயல்பட்டு இருக்குது. ஆனால் விவசாயிங்க வந்து லாபத்தில் இருக்கிறாங்க. அதே போலவே மக்கள் வந்து ஓரளவு கம்மியான விலையில் பால் வாங்குறதுக்கான காரணமாக ஆவின் இருக்குது. அதோடு சேர்த்து இன்னும் வந்து நம்ம தமிழ்நாட்டோட பால் உற்பத்தி அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பட்ஜெட்டில் தகுதியுள்ள பெண்களுக்கு இலவசமாக கறவை மாடு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பால் வந்து இந்தியாவில் இவ்வளோ உற்பத்தி ஆகுது. நீங்கள் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் என்ன விலையை குறைச்சாலும் கவர்மெண்ட் மேலே தான் அந்த சுமை அப்படிங்கிறதும் வரும். ஸோ அவங்க தானே செலவு பண்ணுறாங்க. அப்போது ப்ரைவேட் வந்து குறைக்க மாட்டாங்க கண்டிப்பாக. ப்ரைவேட் வந்து அவங்க அதுக்கு ஒரு காரணம் வச்சுருக்கிறாங்க. விலையெல்லாம் இவ்வளோ ஏறி போகுது, பெட்ரோல் டீசல் எல்லாம் இருக்குது, அந்த லாஜிஸ்டிக்ஸ் காசு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது விலையை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நம்ம தான் நம்மளுடைய வருமானத்தை உயர்த்திக்கணும். அதுக்கு என்ன வழியோ அதுக்கான சேவையை கவர்மெண்ட் கொடுக்கலாம். நம்மளுடைய இன்கம் பெருக்கிறதுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளுடைய வருமானமும் உயரும், நமக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கக்கூடிய கெப்பாசிட்டியும் வளரும். ஸோ இதான் இதுக்கான சொல்யூஷன். நான் வந்து வேஸ்ட் பண்ணுறதை ஊக்குவிக்கல. இப்போ இந்தியா முழுக்க பார்த்தோம் அப்படின்னா கோயில்கள்லாம் பாலாபிஷேகம் அப்படிங்கிறத பண்ணுறாங்க. அவங்க வந்து காரணம் இல்லாமல் சும்மா பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நான் ரிசர்ச் பண்ணும்போது அதில் வந்து இப்போ கோயில்களில் இருக்கக்கூடிய சிலைகள்லாம் இருக்குல்ல, இப்போ பழனியே எடுத்துக்கோங்க. பழனியில் வந்து நவபாசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை, அந்த மூலிகைகளால் தான் அந்த சிலையை வந்து செஞ்சுருக்காங்களாம். இப்போ அது வந்து நோய்கள், உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து டைரெக்டாக ரியாக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி பாலாபிஷேகம், தயிர் அபிஷேகம் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அதில் வந்து அந்த மூலிகை வந்து ரியாக்ட் ஆகி அதை நம்ம குடிக்கிறது மூலமாக, அந்த பாலை நம்ம குடிக்கிறது மூலம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள்லாம் தீருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்தியா முழுக்க நிறைய சிலைகள் வந்து இந்த மாதிரி அபூர்வமான சிலைகள் இருக்குது. இதனால தான் ஆரம்பத்தில் பாலாபிஷேகம் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிலைகள் வந்து சிமெண்ட்டால், கல்லால், இதனால தான் இருக்கும். இதை வந்து பாலாபிஷேகம் பண்ணுறாங்க. ஸோ இதை பாலாபிஷேகம் பண்ணுறதுனால நம்மளுடைய மனித உடம்புக்கு எந்த ஒரு நல்லதும் கிடையாது. ஆனால் அந்த பாலையுமே வேஸ்ட் பண்ணாமல் அந்த பாலை வந்து பாலாபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்னா சுத்தமாக ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி, இன்றைக்கி நிறைய கோயில்களில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கோர்ட்டோட தீர்ப்பு அடிப்படையில் நிறைய கோயிலில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த பாலை பிடிச்சி அதை பிரசாதமாக கொடுக்குறாங்க. அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கே பிரசாதமாக கொடுக்குறாங்க. ஒரு சில கோயில்கள் வந்து என்ஜிஓவோடு சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய வாயிலா ஜீவன்களுக்கு வந்து அந்த பாலை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணலாம். அதே போலவே இப்போ கோயிலில் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆனால் காரணம் இல்லாமல் ஒரு சில விஷயங்களை பண்ணக்கூடாது. இப்போ ஆற்றுல போய் கலக்கிறது, நர்மதா நதி அப்படின்னு சொல்லி ஒரு நதி இருக்குது, அதில் வந்து பரிகாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 11,000 லிட்டர் பாலை வந்து அதில் மோட்ரு வச்சு கலக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களால சுற்றுச்சூழல் தான் பாதிக்கப்படுது. இதனால் எந்த ஒரு நன்மையும் கிடையாது. சரி, கோயில்களில் அப்படி பண்ணுறாங்கன்னா அது ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த நடிகர்களோட கட் அவுட்டுக்கெலாம் பால் இன்னும் ஊற்றிட்டு இருக்காங்களே, ஸோ அப்போ அதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கப்படணும்ல. அதனால் நிறைய வேஸ்ட் ஆகுதுல்ல. அது வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடாது தானே. ஏன்னா இப்போ கோயில்களுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா சயின்டிஃபிக்காக யாரோ ஒரு காரணம் இருந்தது, அதே அப்படியே பின்பற்றி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு மதம் சார்ந்த நம்பிக்கை, அதை வந்து தடுக்கக்கூடிய உரிமை யாருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ணுறது வந்து கண்டிப்பாக தடுக்கணும். கண்டிப்பாக தடுத்து ஆகணும். ஏன்னா சட்டமே சொல்லுது, அத்தியாவசிய பொருள் சட்டம் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதில் வந்து நான் காசு போட்டு ஒரு பொருளை வாங்கி அதை வேஸ்ட் பண்ணாலும் அதை கண்டிப்பாக அரசாங்கம் கேட்கலாம், அதை தடை பண்ணலாம். ஸோ அரசாங்கம் தான் இந்த இடத்துல தலையிடணும். அதே போலவே மக்களுமே அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இப்படி பண்ணுறதுனால என்ன நமக்கு கிடைச்சிட போகுது, அந்த பால் இப்போ வாங்கி ஊற்றுறோம், அதை வந்து ஒரு 4 இல்லாத குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அதில் ஒரு திருப்தி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள் நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணுறதை தடுக்கணும் தான். ஆனால் இப்படி தடுத்தால் மட்டும் மக்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்காதவங்களுக்குலாம் பால் போய் சேருமா அப்படிங்கிறது நான் சொன்ன கான்செப்ட் அடிப்படையில் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அது என்ன பண்ணால் போய் சேரும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. நீ சொன்னது எல்லாமே புரிஞ்சிருச்சு. அப்போ ஓவரால் வந்து கவர்மெண்ட் தான் இந்த பால் உற்பத்தியை பெருக்கணும், வேலைவாய்ப்பை உருவாக்கணும். ப்ரைவேட்டை வந்து கவர்மெண்ட் வந்து எமர்ஜென்சி டைமில் டேக் ஓவர் பண்ணிக்கணும். ஆமாம், வறுமையை முதல்ல ஒழிக்கணும். தேவையான காசு இருந்தால் தானே பால் வாங்குவாங்க. என்ன தான் பாலை ஃப்ரீயாக கொடுக்க முடியும்? ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்னா அந்தளவுக்கு நமக்கு வருமானம் வரணும் கவர்மெண்ட்டுக்கு.
ஸோ அதனால தான் இப்போ பால் உற்பத்தி அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயம்லாம் பண்ணுறாங்க, பட்ஜெட்லாம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ பால் உற்பத்தி அதிகம் பண்ணோம் அப்படின்னா விலை வேணுமா குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போலவே இந்த பால் வந்து எங்கே அதிகமாக போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். மக்களுக்கு தேவையான விஷயங்கள் எங்கே கிடைக்கணும், எங்கே கிடைக்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது. அது எல்லாமே நம்ம பேச முடியாது. என்ன தேவையோ அதை பேசியிருக்கோம். ஸோ இங்கேருந்து எப்படி எடுத்துகிட்டு போகலாம், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இது ஏதாச்சும் இனிஷியேட்டிவ் பண்ணலாமா, அல்லது இந்திய அளவில் ஏதாச்சும் இனிஷியேட்டிவ் கொண்டு வந்து நம்ம ஸ்கூலில் பால் கொடுக்கறது, அங்கங்கே அங்கன்வாடிகள் இருக்குது அங்கே பால் கொடுக்கறது, ரேஷனில் வந்து பால் பவுடராக கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாமா, பண்ணால் கவர்மெண்ட்டுக்கு லாபமாக இருக்குமா நஷ்டமாக இருக்குமா அப்படிங்கிறத மக்கள் யோசிச்சிருப்பாங்களே நேரம். அவங்க வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டோம். அதே போலவே வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். இதே மாதிரியே வேறு என்ன டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. தட்டு நிறைய சோத்தை வச்சுக்கிட்டு சிந்திட்டு சாப்பிட்றவங்களுக்கு நடுவுல மண்ணுல விழுந்த பண்ணுக்காக போராடுற உன்னோட கஷ்டம் என்னன்னு எனக்கு தான் தெரியும்.